தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இருக்குமா? அப்படி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் இணைந்து செயல்பட 2026 வாய்ப்பு இருக்காங்க. இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய கட்சி பெயர்ல திராவிடம் இல்லை, அவர் அறிவிச்சிருக்கிற கட்சி கொடியில வந்து நிறைய தமிழ் சார்ந்த விடயங்களை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுனால அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய ஐடியாலஜில தான் பயணிக்கிறாருங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அது உண்மையும் கூட, அப்படிதான் நமக்குமே தெரியும். அதே சமயத்துல திராவிடம் சார்ந்து பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து இந்த சமூக நீதி இது சார்ந்த விஷயங்களை பேசுறாங்க. திராவிடம் தான் தமிழர்னு பேசினாலும் விஜயை இயக்குகிறவர் யார் அப்படின்றது இன்னும் வந்து பட்டவர்த்தனமா வெளியே தெரியல. ஒருவேளை அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக, தமிழ் தேசிய ஆர்வலராக, தமிழ் தேசிய அரசியல் செயற்பாட்டாளராக தன்னை கருதி கொண்டு செயல்படுறதாக சொன்னால் தனக்கு முன்னத்தியராக இப்பதான் அவர் வலது காலை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா ஒருபடி முன்னாடி நிற்கிறாரு சகோதரர் சீமான். ஆனா அவர் ஒரு தமிழகம் அப்படின்னு தன்னுடைய கட்சியினுடைய பெயர்களை வைத்து பாடல்களை இயற்றியதை பார்த்தா தமிழர்கள் ஒன்று சேர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்திற்கு அவர் வந்து தீனி போடுறாரு. தன்னை இன்னும் வெளிப்படையாக அவர் அறிவிக்கவில்லை என்பதுதான் வருத்தமான ஒரு விஷயம். சீமான் அவர்கள் தொடர்ச்சியா பல ஆண்டுகள் கோரிக்கை வைக்கிறாரு, இந்த தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை வேணும்னு. ஆனா அது அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் போது அது நிறைவேற்றப்படுது. அதே மாதிரி தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அப்படின்னு தமிழ் தேசிய இயக்கங்கள் பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சி பேசுது. ஆனா திமுக என்ன சொல்லுது, தமிழ்நாடு அண்ணா பெயர் வச்சனால அவங்க அறிவிக்கணுங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி காலத்துல தமிழ்நாடு நாள் மொழிவாளி மாநிலங்களாக பிரிக்கப்படும் பொழுது நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள் வந்து எடப்பாடி அரசு அவங்க வந்து அறிவிச்சாங்க. அது இல்லாம இது மாதிரி தொடர்ச்சியான முன்னெடுப்புகள்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்கள்லாம் தூத்துக்குடியில எடப்பாடி அரசு கொல்லப்பட்டார்கள். உண்மைதான், அது மாற்று கருத்து இல்லை. எடப்பாடி பழனிசாமியை நோக்கி சீமான் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அவர் எப்போ இல்ல சமகாலத்துல இருக்கிற புத்திசாலியான தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. சீமான் ரைட், அது ஒரு விதமான புத்திசாலித்தனம் தான், அது ஒரு புத்திசாலித்தனம் தான். திராவிடர்கள் புத்தி கிடையாது. கம்பேரிங் வித் ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி வந்து பிரில்லியன்ட் தான். வணக்கம் நேயர்களே, அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தங்களுடைய கொடியையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அது குறித்து நம்ம இன்றைக்கு விவாதிக்க போகிறோம். நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள் அவர்பள்ளி கிரிவன் செல்லமுத்து அவர்களும் தமிழ் தேசிய ஆர்வலர் பார்த்திபன் அவர்களும். வணக்கம். விஜய் அரசியல் அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலா எடுத்துட்டு போறாருன்னு சமூக ஊடகங்கள் மத்தியிலும் அரசியல் பேசுவதாக மாறி இருக்கு. இந்த விஜய் அரசியல் வந்து உண்மையிலேயே தமிழ் தேசிய அரசியலா தான் போகுமா? ஒருவேளை விஜய் அரசியல் வந்து திமுகவுக்கு எதிராக வந்தா அது அதிமுக, நாம் தமிழர், திமுக போன்ற கூட்டணி அமைஞ்சா நாட்டுக்கு நல்லது ஏற்படுமா? ஒருவேளை கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இது குறித்து ஐயா முதல்ல பேசுறேன். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பெயரை அறிமுகம் செய்தாயிற்று. இந்திய தேர்தல் ஆணையத்திலும் ஒரு பதிவு செய்த கட்சியாக மாற்றிட்டாங்க. அவருடைய கொள்கைகள் வயலா வந்து வெளியிட்டாங்களா? இன்னும் வெளியிடல. ஆமா, மாநாடு வெளியிடலாம். ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது வந்து தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய், கலையாளர் விஜயினுடைய பாதை, அவர் போகும் பயணம், அவர் சந்திக்கும் எதிரி, அவர் பகை சக்தி யாரு, அவர் யாரை எதிர்க்க போறார், யாரோட உறவா இருக்க போறார், கை வைக்க போறார் அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்தப்படும். ஸோ அதனால அதற்கு முன்பதாக அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சி அப்படின்றதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அதில் வந்து தமிழர் அப்படின்று சொல்லப்படுகிற காரியங்கள், அது குறிப்பாக கொடி வெளியீட்டு விழாவில் இப்போவே கொடியில் இருக்கக்கூடிய அந்த லட்சணைகள், சின்னங்கள், அதில் இருக்கக்கூடிய சில அந்த மெட்டீரியல்ஸ் இல்லையா, ஐகான்ஸ், அதுலேயே இப்போ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏற்கனவே கட்சியினுடைய பெயரில் ஒற்றுப்பிழைகளாக இருக்குது அப்படின்றதுனால அதையும் திருத்தம் செய்தார்கள் கட்சியின் பெயரில். ஸோ கொடிகள்லையும் இப்போ இஷ்யூஸ் வந்திருக்குது. ஸோ அதுலேயும் வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம். ஆமாம், தமிழர் அப்படின்றதெல்லாம் வந்து அப்படி சொன்னதுனாலேயே விஜய் வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இது யாருக்கு கிடைத்த வெற்றியாக நம்ம கருதலாம் அப்படின்னு சொன்னால் சகோதரர் சீமான் இட்ட பணிக்கான ஒரு கிரெடிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அவர் போட்ட விதை வந்து இன்னைக்கு
முளைத்திருக்கிறது. ஆமாம், தமிழ் தமிழகம் தமிழ்நாடு இதை தாண்டி வந்து யாருமே ஆட்சி செய்ய முடியாது. இன்னும் நம்ம சொல்ல போனா தெலுங்கு சின்ன மேளம் கருணாநிதி ஐயா அவருடைய மகன் தெலுங்கு சின்ன மேளம் ஸ்டாலின்னே வந்து திராவிடன் ஸ்டாக்னு ட்விட்டர்ல தான் போட்டுருக்காரு. வேற எங்கேயுமே வந்து வாய் திறந்து தன்னை வந்து தமிழர் அப்படின்னு தான் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? இங்கே 2 நாட்களுக்கு முன்பதாக பழனியில் நடத்தி இருக்கக்கூடிய அனைத்துலக முருகன் மாநாடு கூட என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது தமிழ்ன்ற வார்த்தையை மையப்படுத்தி தான் இருக்குது. ஆனால் தமிழ்ன்ற வார்த்தை மையப்படுத்தி இருந்தாலும் அங்கே தமிழில் தான் பூஜை குடமுழுக்குன்ற வார்த்தை தான் தமிழாக இருக்குது. மற்ற அங்கே தமிழுக்கு அவர்களுக்கு சம்மந்தம் இல்லை. பட் என்னன்னா கருணாநிதி மகன் ஸ்டாலின் போலவே விஜயும் அப்படிதான் தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டாலும் அது தமிழ் தேசிய கட்சியாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய சூழல் இப்போ கிடையாது. அவர்கள் வந்து கொள்கைகளை சொல்லணும். கொள்கைகளை சொன்னதுக்கு முன்னாடி தான் நம்ம முடிவு செய்வது சரியா இருக்கும். சரி, தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சியா இருக்குமா? அப்படி இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் இணைந்து செயல்பட 2026 வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது வந்து ஐயா சொன்ன மாதிரி அவர் தான் வந்து தன்மையான சொல்லணும். நான் வந்து இந்த தத்துவத்தை தலைமை இருக்கிறேன், நான் வந்து தமிழ் தேசியம் பேச போறேன், இல்லை என்னுடைய கட்சி வந்து திராவிட சித்தாந்தத்தை பேச போகுது, பொது உடைமை சித்தாந்தத்தை பேச போகுது, நான் ஒரு இந்துத்துவாவா இருக்க போறேன், இந்திய தேசியம் பேச போறேங்கிறத விஜய் என்னைக்கு தன் வாயால சொல்லுகிறாரோ அது வரைக்கும் இது எல்லாமே இந்தியாதி நம்ம அவங்க விருப்பத்தில் சொல்லிக்கக்கூடியதுதான். இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய கட்சி பேர்ல திராவிடம் இல்லை, அவர் அறிவிச்சிருக்கிற கட்சி கொடியில வந்து நிறைய தமிழ் சார்ந்த விடயங்களை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுனால அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய ஐடியாலஜில தான் பயணிக்கிறாருங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அது உண்மையும் கூட, அப்படிதான் நமக்குமே தெரியுது. அதே சமயத்துல திராவிடம் சார்ந்து பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து இந்த சமூக நீதி இது சார்ந்த விஷயங்களை பேசுறாங்க. திராவிடம் தானே அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்க தானே அதுக்கு உரிமை. இப்ப நாம் தமிழர்னா என்ன சொல்றாங்க, நாங்க தமிழர் தமிழ்நாட்டை ஆளணும், தமிழ் தேசியம் தமிழ் இனம் மொழின்னு அவங்க ரைட்ஸ் கொண்டாடுறாங்க. அது மாதிரி திராவிடம் பேசுறவங்க இத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியல் இந்த மண்ணுல அவங்க வந்து சமூக நீதினா திராவிடம் தான் சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி தானே கொண்டு போறாங்க. அது அவங்களுடைய ஐடியாலஜிங்கிற மாதிரி தானே கொண்டு போறாங்க. அப்ப அவங்க சொல்லிக்கிறாங்க இது எங்களுடைய. இப்ப ஏடிஎம்கேக்காரங்க கூட சொல்றாங்க, அவர் வந்து எங்களுடைய கட்சி தலைவர்களை பயன்படுத்தினாதான் பேச அரசியல் பேச முடியுதுன்னு எம்ஜிஆர் அவர்களை கோட் பண்றதெல்லாம் அவங்களுக்கு தான் உரிமை கொண்டாடுறாங்க. அப்போ என்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு கட்சி மாநாட்டை அறிவிச்சு அன்னைக்கு அந்த மேடையில தன் வாயால நான் இதை வந்து கொள்கை இதுதான் என் கொள்கை அப்படின்னு அறிவிக்கிற வரைக்கும் இது போன்ற விவாதிக்க தான் நல்லா இருக்குமே தவிர நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. சரி, இப்ப என்னன்னா தமிழர்கள் ஒன்று சேர்றாங்க. தமிழ் தேசிய கட்சியில விஜயோட அரசியல் கட்சியில தமிழ் தேசிய கட்சியில வச்சுப்போம், மாநாடு வரைக்கும் காத்திருப்போம். ஆனா தமிழர்கள் ஒன்றுபடுறாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விஜய் சீமான் ஒன்றுபட வாய்ப்பு இருக்கா? 2026 ஒன்றுபட்டா திமுக ஒரு அச்சுறுத்தலா இருக்குமா? ஒன்றுபட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விக்கு முன்னாடி தமிழர்கள் ஒன்று சேர வேண்டுமா அப்படின்னா கட்டாயம் ஒன்று சேருதல் வந்து ஒற்றுமையை பலத்திற்கான ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு காரணியா இருக்குது. ஆனா ஒன்று சேர்ந்தார்களா அப்படின்னு கேட்டா என்னையை பொறுத்த வரைக்கும் அதற்கான தேவை இருக்க ஒழிய அதற்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னா ஒன்று சேருவதற்கான தேவை இருக்கிறதா? ஆனா வாய்ப்பு இருக்கிறதா? கிடையாது. தமிழர்னு பேசினாலும் விஜயை இயக்குகிறவர்கள் யார் அப்படின்றது இன்னும் வந்து பட்டவர்த்தனமா வெளியே தெரியல. ஒருவேளை அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக, தமிழ் தேசிய ஆர்வலராக, தமிழ் தேசிய அரசியல் செயற்பாட்டாளராக தன்னை கருதி கொண்டு செயல்படுறதாக சொன்னா தனக்கு முன்னத்தியராக இப்பதான் அவர் வலது காலை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா ஒருபடி முன்னாடி நிற்கிறாரு சகோதரர் சீமா. அவர்கள் வந்து கடந்த விக்கிரவாணி இடைத்தேர்தல்ல ஆதரவு கேட்கிறாங்க, அல்லது தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மைக்கை எடுத்து பாடட்டுமா அப்படின்லாம் ஒரு சில பாடல்கள் எல்லாம் அவங்க வந்து தங்களுக்கான பிரச்சாரத்திற்கான உத்தி கருவிகளாக டூலா பயன்படுத்தும் போது கூட அவர் சொன்னார்கள், விஜயை வந்து இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டாம், கோர்க்க வேண்டாம்னா விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து அபிஷியலாவே டிக்ளேர் பண்ணுச்சு. விக்கிரவாணி இடைத்தேர்தல்ல அவங்க வந்து அபிஷியலாவே அலுவல் ரீதியாவே அவர்கள் வந்து அதை அறிவித்தார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லல, எந்த கட்சிக்குமே நாங்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்றோம். அப்ப நீங்க எப்படி வந்து தமிழ் தேசிய அரசியல்வாதியாக நீங்க எப்படி அவர் மீது நீங்க ஒரு சீல் பண்றீங்க, ஒரு முத்திரையிடுறீங்க? எப்படி குறைந்தபட்சம் தனக்கு முன்னத்தியராக இருக்கிறாங்க,
சீமானுக்கு முன்னத்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சீபா ஆதித்தனார் தொடங்கி ஐயா தியாக சுபவி எல்லாரும் சொல்றாங்க. அவர்கள் எல்லாரும் சோரம் போயிட்டாங்க. இப்ப நான் தான் நடக்கிற களத்துல நான் நிக்கிறேன். என்னை விட அவர்கள் வந்து மாத கணக்கில் ஐயா வைகோ தொடங்கி மாத கணக்கில் தலைவர் மேதகு பிரபாகரனுடைய அவர்கள் உண்டு உறங்கி சஞ்சரித்திருந்தாலும் நான் இவர்களுடைய கூற்றுப்படி 3 நிமிடம் அல்லது 3 மணி நேரம் 3 நிமிஷம் தான் நாம் தலைவரோட நான் பேசியிருந்தாலும் இன்றைக்கு களத்துல நான் நிற்கிறேன் அப்படின்றாரு தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக சீமான். அவர் பல மாத கணக்கில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இங்கே இப்போது எங்கே இருக்கிறார்கள்? இந்த கேள்விதான் இருக்குல்ல. அப்போ அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒருவர் தன்னுடைய ஓட்டத்துல துவக்கத்தை காட்டணும். இப்ப இன்னும் அவர் வந்து அதுல வந்து ஸ்டேபிளா நிற்கிறாரா, அதுல ரிட்டைன் ஆயிருக்கிறாரான்றது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமா இருக்குது. அந்த இடத்துல பார்க்கும்போது சீமானுக்கு அவர்கள் பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்திருக்கலாம். அதிமுக என்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாது என்று சொல்லி திமுக வரிந்து கட்டிக்கொண்டு வேலை செய்தது. அதற்கு வலு சேர்ப்பது போல சீமானும் பகிரங்கமாக நாங்கள் அந்த காலத்திலே அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது நாங்கள் என்ன வகையிலான எதிர்வினைகளை ஆற்றி இருந்தோம், உங்களுடைய செயல்பாடுகளை களத்தில் நம்ம இப்படிலாம் செயல்பட்டோம்ன்றதெல்லாம் சொல்லி காட்டி ஆதரவு கேட்கிறாரு. தேமுதிக ஆதரவு கேட்கிறாரு. விஜயினுடைய பாடல்களை விஜயினுடைய வருகையை வரவேற்றிருக்கிறாங்க. மூச்சுக்கு 300 தடவை சீமான் வந்து என் தம்பின்றாரு. சகோதரர் திருமாவளவனையும் என் அண்ணன்ன்றார். ஒரு முறையாவது இவர்கள் வாயை திறந்து என் விஜய் வந்து என் அண்ணன் சீமான் என்றோ என் தம்பி சீமான் என்றோ திருமாவளவன் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ உறவை பேணுகிற விடயத்துல தமிழர்கள் ஒன்று சேர்கிற விடயத்தை சீமான் விரும்புகிறார். தமிழர்கள் ஒன்றாக வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் இவர்களிடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை என்பதுதான் கடந்த 6-7 மாதத்தில் நடந்த கலை யதார்த்தம். ஒரு இடத்துல கூட கோரிக்கை விடுக்கப்படும் போது கூட விஜயினுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி தமிழ் தேசியவாதிகளா இருக்க முடியும்? ஆனால் ஒன்று சேர வேண்டுமா? கட்டாயம் வேண்டும். ஆனா ஒன்று சேருவார்களா அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. காரணம் என்னன்னா விஜயை இயக்குவது யார் என்கிற கேள்விக்கு பதில் தேடியாக வேண்டும். நாளைக்கே விஜயும் சீமானும் ஒன்று சேருவார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, ஏதோ ஒரு பின்னிருந்து விஜயை இயக்கி சீமானோடு கூட்டணி சேர வைத்து உறவாடி கேட்பதற்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. 2 கட்சிகள் கூட்டணி சேர்ந்துருவாங்க. கூட்டணி சேர்ந்ததுக்கு பின்பதாக சீமானுடைய வேட்பாளர்கள் எங்கெங்கெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறாரோ அங்கேயெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் அந்த தம்பிமார்கள் ரசிக கண்மணிகள் வந்து வேலை செய்யாம இருந்தாங்கன்னா அவர்கள் தோற்கட்டும் என்று வேலை செய்தார்கள். என்ன செய்வீங்க? இதை பார்த்து விட்டு நாம் தமிழர் தம்பிமார்கள் உறவுகள் உடன்பிறப்புகள் எல்லாம் இதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் நிற்கிறவங்கள இவர்கள் வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னா 2 பேரும் பாராளுமன்ற விழுவாங்க. அப்போ ஒருவேளை சீமானை கேட்பதற்காக சீமானுடைய அரசியல் அந்த அஸ்தமனத்தை துவக்கி வைக்கிற கருவியாக கூட முன்பொரு காலத்துல கமலஹாசனை இறக்கியது போல இப்பொழுது திரைக்கலையாளர் விஜயை கூட இறக்கி பார்த்திருக்கலாம். முன்பு வீரலட்சுமி இறக்கி பார்த்தார்கள், விஜயலட்சுமி இறக்கி பார்த்தார்கள், காந்தராஜ்களை இறக்கி பார்த்தார்கள். எப்படி? அது போலவே இப்பொழுது விஜயும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தமிழ் தேசியவாதி என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் ஒரு தமிழகம் அப்படின்னு தன்னுடைய கட்சியினுடைய பெயர்களை வைத்து பாடல்களை இயற்றியதை பார்த்தா தமிழர்கள் ஒன்று சேர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்திற்கு அவர் வந்து தீனி போடுறாருடைய தன்னை இன்னும் வெளிப்படையாக அவர் அறிவிக்கவில்லை என்பதுதான் வருத்தமான ஒரு விஷயம். சரிங்க, பேசுவோம். இப்போ ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவை இருக்கு, தமிழர்கள் ஒன்று சேர்வதற்கான தேவை இருக்கு, ஆனால் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில கூறுகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாருங்க? இல்லை, இங்கே வந்து நீங்கள் சொல்கிற அந்த தமிழர் ஐடியாலஜி தத்துவத்தை தமிழ் தேசியம் பேசுகிறோம் வெளிப்படையாக பேசுறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் அதிமுக அப்படிங்கிறது எந்த ஒரு அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காத ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக எங்கேயும் தன்னை வந்து திராவிட கட்சின்னு மாற்றத்திக்கல. அவங்க வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. பிஜேபிக்கும் அவங்களுக்கும் எதிராக ஒரு பிரச்சனை வரும்போது இது திராவிட கட்சின்னு பேசுறதையும் கொள்கை இல்லாத கட்சின்னு சொல்றீங்க. இல்ல, கொள்கை இல்லாத கட்சி நான் சொல்ல வரல. அதிமுகங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி பார்க்கப்படுதுன்னா சாமானியர்களுக்கான ஒரு கட்சி. இப்ப திமுக வந்து உதயநிதி ஸ்டாலினையும் கனிமொழியும் தவிர யாராவது பதவி பெற முடியுமா? முடியாது.
அது மாதிரி தான் மற்ற கட்சிகள்ல அவங்க வாரிசு அரசியல் கடுமையா இருக்கும் பொழுது அதிமுக தான் ஒரு கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கிற உயரத்துக்கு அந்த கட்சி தலைவர்கிற உயரத்துக்கு வர அளவுக்கு சாத்தியம் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா வெகுஜன மக்களுக்கான ஒரு கட்சியா இருக்குன்னா அது அதிமுகவா தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அதிமுக ஒரு எந்த ஒரு அரசியல் அடையாளத்துக்குள்ளேயும் சிக்கலை, அது அவங்களுக்கு ஒரு பலம் தான் நான் பார்க்கிறேன். இப்போ நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தொடர்ச்சியா பல ஆண்டுகள் கோரிக்கை வைக்கிறாரு இந்த தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை வேணும்னு. ஆனா அது அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது தானே அது நிறைவேற்றப்படுது. அதே மாதிரி தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அப்படின்னு தமிழ் தேசிய இயக்கங்கள் பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சி பேசுது. ஆனா திமுக என்ன சொல்லுது, தமிழ்நாடு அண்ணா பெயர் வச்சனால அவங்க அறிவிக்கணுங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சி காலத்துல தானே தமிழ்நாடு நாள் மொழிவாளி மாநிலங்களா பிரிக்கப்படும் பொழுது நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள் எடப்பாடி அரசு அவங்க வந்து அறிவிச்சாங்க. அது இல்லாம இது மாதிரி தொடர்ச்சியான முன்னெடுப்புகள்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்கள்லாம் தூத்துக்குடியில எடப்பாடி ஆட்சியில தான் கொல்லப்பட்டார்கள். உண்மைதான், அது மாற்று கருத்து இல்லை. அது ஒரு என்ன சொல்றது, அது கண்டிக்கத்தக்கது தான். அதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. ஒரு நான் என்ன சொல்றேன்னா அதிமுகவின் மீது ஒரு அடையாளம் இல்லைங்கிறத நான் சொல்ல வரேனே தவிர நான் அதிமுகவினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நியாயப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலை கிடையாது. நான் ஒரு பொது பார்வையில நான் சொல்றேன். அதிமுக இப்ப திமுக திராவிடத்துக்கு உரிமை கொண்டாடுறாங்க, பாஜக இந்து தேசியத்துக்கு உரிமை கொண்டாடுறாங்க, நாம் தமிழர் தான் தமிழ் தேசியத்துக்கு உரிமை கொண்டாடுறாங்க. அது மாதிரி அதிமுக எந்த அடையாளத்துக்குள்ள சிக்காமல் இருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு பலமா தான் நான் பாக்குறேன். அதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சாமானிய மக்களுக்கான கட்சியா தான் அது பார்க்கப்படுது. சாமானியமும் பதவிக்கு வர்றாங்கிறது தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல நடைமுறையா இருந்தது. இன்னைக்கும் அது அப்படிதான் இருக்குது. அதுல வந்து ஒரு மாற்று இல்லை. இன்னொன்னு, இன்னைக்கு சீமான் அவர்கள் மெல்ல மெல்ல அதிமுகவை நோக்கி நகர்றாரு. அதிமுகவும் அவருடைய வருகை எதிர்பார்த்து தான் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. வெளிப்படையாவே வந்து சீமான் எங்க கூட்டணிக்கு வருவாங்கிற மாதிரி அதிமுக தலைவர்கள் சிலர் பேசுறாங்க, விருப்பமும் தெரிவிக்கிறாங்க. நேற்றைய தினத்துல சீமான் என்ன சொன்னாங்க, 2026 தேர்தலில் நான் தனிச்சு போட்டிருக்கேன். இல்ல அவரு இது ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் பேச முடியும். இப்பயே அவர் வந்து உங்க அதிமுகவோட கூட்டணிக்கு போறேன்னு சொல்லிட்டு அவருடைய பேர வலிமை தட்டுப்படுது இல்ல. பேர வலிமை மீன்ஸ் தப்பா சொல்லல, சீட்டுகளுக்கான எண்ணிக்கை வந்து கூட்டம்னா வந்துட்டாருப்பா அப்படின்னா அவருக்குரிய மரியாதைங்கிறது அங்க அவர் டிமாண்ட் பண்ணதானே விரும்புவாங்க. எந்த ஒரு கட்சியும் கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவே மாட்டாங்க. நீங்க வந்து அதிமுகவும் நாம் தமிழரும் விரும்புறீங்க? வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி இரு கட்சிகளுமே நகருது. அதுக்கான தேவையும் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு களம் எப்படி இருக்குன்னா 2011 எப்படி திமுக வந்து வீழ்த்தப்படணும் அப்படின்னா அதிமுகவும் தேமுதிகவும் ஒண்ணு சேரணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்ததோ அது மாதிரியான ஒரு கள சூழல் மறுபடியும் இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்புது. திமுகங்கிற ஒரு கட்சி ஒரு தனித்த ஒரு சக்தியா இருக்கு. அப்ப அதை வீழ்த்தணும், அது கூட்டணி பலத்தோட இருக்குது. அப்படின்னா இங்க வந்து எதிர்த்தரப்பு கூட்டணிங்கிறது அந்த அளவுக்கு வலுவில்லாம இருக்கும் பொழுது அதை வீழ்த்தியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும் பொழுது இப்ப ஆன்டி இன்கம்பன்ஸ் நிறையவே இருக்குது திமுக ஆட்சியில். ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்திங்கிறது நிலவதான் செய்திருக்கு. இன்னைக்கு அதிமுக தனித்த வலிமையா கூட்டணி கட்சி தயவு இல்லாம நின்று திமுகவை வீழ்த்த முடியுமானா முடியாது. அதே போல திரு சீமான் அவர்கள் தனிச்சு நின்று அவர்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கம்யூனட் பண்ண முடியுமானா முடியாது. அப்ப -+. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சீமான் அவர்களும் ஒரு சேர்ந்தா அது வந்து ஒரு பலமாக கண்டிப்பா விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாருன்னா இது பயங்கரமான டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அரசியல்ல எப்பயும் எதுவும் நடக்கலாங்க. இங்க நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அதுதான் யதார்த்தம். இது வந்து பழைய வார்த்தைகளா இருந்தாலும் பழைய பேசி அரைச்சமாவா இருந்தாலும் இன்னைக்கும் அதுதான் யதார்த்தம். வாய்ப்பு இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களோ கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்கு. அமைஞ்சா அது திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கும். ஏன்னா கடந்த தேர்தலே திமுக வாக்கு வித்தியாசத்தை பாருங்க, 3% 4% தாங்க. திமுகவுடைய கூட்டணி பலம் என்ன, எத்தனை கட்சி, எவ்வளவு பெரிய மக்கள் அதிருப்தி. எப்படி சொல்றீங்க? 24 தேர்தல் சொல்றேன். 22 விழுக்காடு இல்ல. இப்ப 22 விட்டுருங்க, அது வந்து நாடாளுமன்ற தேர்தலை வச்சு நீங்க கணக்கு பண்ண முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே தேர்தல் மாற்றி வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக மக்களுடைய மனநிலை வேற, நாடாளுமன்றத்துக்கு மக்களுடைய மனநிலை வேற. நாடாளுமன்றத்துல மோடி வேணுமா வேணாமாங்கிறது தான் மக்களுடைய மனநிலை. சட்டமன்ற தேர்தலில் அது ஸ்டாலின் வேணுமா எடப்பாடி பழனிசாமி வேணுமாங்கிறது தான் இங்கே பேச்சா இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா மக்கள் மனநிலை மாறும். எடப்பாடி பழனிசாமி சீமான் அல்லது விஜயும் அதோடைய சேர்ந்தாருன்னா இது ஒரு கடுமையான ஒரு சூழலா போட்டியா திமுகவுக்கு இருக்குங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. ஐயா என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு பெருத்த பலத்த ஒரு கட்சியா இருக்கு. அந்த கட்சியோட நாம் தமிழர் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, கூறுகள் இருக்கு. அதெல்லாம் அதிமுக நோக்கி தான் சீமான் நகர்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க.
இதுல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவோட இணைஞ்சா சில ஊடகவியலாளர்கள்லாம் பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்த தேர்தலில் பலம் இருக்காது, நாம் தமிழர் கட்சிக்கு நோக்கம் இருக்காது, அதாவது கூட்டணியோட இருந்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான பலம் இழந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இவரோட சேரணுமா? முதல்ல அதிமுக என்கிற கட்சி ஒரு ஒற்றை கட்சியா இருக்கா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. சீமான் அதிமுகவை நோக்கி நகர்கிறாரா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. நகர வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. காரணம், அதிமுக ஒரு 4 அடி மேல உயரத்துல ஏறணும் அப்படின்னு முயற்சிக்கும் போது 5 அடி கீழே இழுத்து தள்ளுவதற்கு ஓ பன்னீர்செல்வம் தயாராக இருக்கிறார். சரி, உறுதுணைக்கு டிடி விதிநகர் இருக்கிறாங்க, அம்மையார் சசிகலா இருக்கிறாங்க. சாதி வாரியாக, மத ரீதியாக, மண்டல வாரியாக, கொங்கு பெல்ட், நார்த் பெல்ட், சவுத் பெல்ட்லாம் ஏத்தி வருதுக்கு சீமான் இருக்காரோ? ஏத ஒரு படி எடப்பாடி பழனிசாமியாவை ஏத்தி வருதுக்கு சீமான் இருக்காரோ? அதுவும் பிரச்சனை இல்லை. தமிழர் ஆளணும்ன்றதுல சீமான் தெளிவா இருக்கிறாரு. அதுல ஒரு வார்த்தையை சேர்த்துக்குங்க, தமிழாய்ந்த தலைவர் தமிழன் ஆளணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. இப்போ எடப்பாடியார் வந்து அரியணை அமரும்போது வாழ்த்துக்கள் சொன்னவர் வந்து சீமான் தான். காரணம், தமிழர் ஆட்சியில உட்கார்ந்தார். ஆனா அதே நேரத்தில் அவர் வந்து தவறு இழைக்கும் பொழுது அவரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சீமான் வந்து விமர்சித்திருக்கிறார், கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்திருக்கிறார். இப்பொழுது கூட்டணி தேவை, வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து சீமானுக்கு இருக்கோ இல்லையோ திமுக அதிமுகவுக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிற சக்தி யார் அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி கடந்த தேர்தல்கள்ல இதுவரைக்கும் நாம் தமிழர் என்கிற கட்சியினுடைய ஆதிக்கம் இந்த தமிழகத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்துக்கள் இருக்கக்கூடிய பட்டியல் பிரிவினர், கிறிஸ்தவ, இஸ்லாமிய, மதவெளி சிறுபான்மையினர் எந்த பக்கம் சாயினாங்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான். சரி, திமுக பிஜேபியோடு அந்த கூட்டணியில ஒரு உறவுல மெயின்டைன் பண்ணும்போது அதிமுக சார்ந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சார்ந்திருக்காங்க, நிரந்தர பொறுப்புலையுமே உட்கார வச்சிருக்கிறாங்க திமுக. சரிங்களா? இப்போ என்னன்னா, இந்த திமுகவுடைய வெற்றியோ அல்ல அதிமுக வெற்றியோ தீர்மானிக்கிற இடத்துல இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் என்பதையும் தாண்டி நாம் தமிழர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்ம முக்கியமா சேர்க்க வேண்டியது இருக்குது. திமுக வெல்வதா தோற்பதா அப்படின்னு பார்த்தா நாம் தமிழருடைய அந்த களப்பணி, அவர்கள் முன்னெடுத்து போகக்கூடிய அந்த வேகம், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய உத்திகளையும் பொறுத்தது தான். நிறைய இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் திமுக தோல்வி அடைஞ்சிருக்கோ அல்லது மிக சொற்ப அளவுல வாக்குகள்ல வெற்றியை தொற்றுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பலமான மிருக வேட்டையாடின அந்த ஒரு அசுர பலத்தை வந்து வேலையை காமிச்சிருக்குது நாம் தமிழர் கட்சி. ஸோ அதனால இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மதவழி பட்டியல் பிரிவுகள் தான் இனிமேல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்றதை தாண்டி, ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் பெருவாரியான கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. நம்ம வந்து கேள்விகளை பலமா வைக்கிறோம். சாராயம் குடிக்கிறவங்க மனம் திரும்பணும்னு நீ சொல்ற கிறிஸ்தவர்களுக்கு நாம் கேட்கறது இயல்பான ஒரு கேள்வி. ஏங்க சாராய ஆலயம் நடத்துகிற ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறது சரியா அப்படின்னு கேட்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன கேள்வின்னா, எடப்பாடி பழனிசாமியை நோக்கி சீமான் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அவர் எப்போ இல்ல சமகாலத்துல இருக்கிற புத்திசாலியான தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருக்காரு. சீமான் சொல்லியிருக்காரு. ரைட், அது ஒரு விதமான புத்திசாலித்தனம் தான், அது ஒரு புத்திசாலித்தனம் தான். இப்போ சகோதரர் சீமானுடைய அரசியல் அணுகுமுறை, அவருடைய அப்ரோச், அந்த டீலிங் எல்லாமே பெர்ஃபெக்டா போகுது. ஆனா இந்த திரைப்படத்துல ஒரு வசனம் இருக்குல்ல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு, அது மாதிரி சீமானுடைய அரசியல் நகர்வுக்கு எடப்பாடியார் வந்து சரிப்பட்டு வர மாட்டார். ஏன்னா கடந்த முறையே அவர் சொல்லி வாக்குகள் கேட்டிருக்காங்க. எங்கே இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், நீங்களாம் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு 10,000 வாக்கு போட்டிருக்காங்க. யாருக்கு? நாம் தமிழர். அந்த வாக்கு தான் முன்னாடி இருக்குங்க, அங்கேயே இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவோட அதிமுகவுக்கு விக்கிரவாண்டியில அதிகமான வாக்குகள் உண்டு. ஆமா, எல்லாரும் திமுக போட்டாங்கன்னு சொல்றீங்க. உண்மை. இந்த வாக்குகள் எங்கே போச்சுது? விஜயனுடைய ரசிகருடைய வாக்குகள் எங்கே போச்சுது? புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா பாமகவுக்கு பெருத்த அடிகள் இருக்குது. வன்னியர்கள் பெருவாரியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து வன்னியர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி பாமக அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும்,
திமுக இருக்கக்கூடிய அந்த அன்னியூர் சிவாங்கிற வன்னியருக்கு போட்டுருக்காங்க. சாதிக்கு சாதியாவும் சேர்ந்துதான் திராவிடம் பேசக்கூடிய இந்த அதிமுகவும் திமுகவுக்கும் போயிருக்கு. அதனாலதான் இந்த முறை பாத்தீங்கன்னா கடந்த முறை திமுக வெற்றி பெற்றதை விட இந்த முறை திமுக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஒரு இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று என்ன செய்ய போறோம், அதனால எடப்பாடியார் கூப்பிட்டு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு மறைமுகமாக ஒரு ஓரலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். போடுங்க கூட சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கிறோமே ஒரு விவாதத்துக்காக. அப்படி வச்சுக்கிட்டாலுமே அதிமுக ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற கட்சி திமுக. அப்படிப்பட்ட கட்சிக்கு எப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், புரியுதுங்களா? இப்ப என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருக்கக்கூடாது, நம்ம லகுவா வெற்றி பெறணும்னா என்ன வாய்ப்பு? திமுக இந்த பக்கம் சமூக நீதி பேசி ஏமாத்துகிற ஒரு கட்சி, இன்னொரு பக்கம் திமுகவை இந்துக்களுக்கு எதிராக நிறுத்தக்கூடிய பிஜேபி. திமுக அதான் விரும்புது, நான் இருக்கணும். இன்னொரு பக்கம் இப்ப அதிமுக அழிச்சிட்டு அடுத்த ஆட்ட நாயகரா ஆட்டக்காரர்களா பிஜேபி இருக்கணும்னு விரும்புது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சரி பிஜேபியே அந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது திமுகவுடைய நகர்வு. இதை புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டா எடப்பாடிக்கு அதுக்கான புரிதல் கிடையாது, அந்த புத்திசாலித்தனம் கிடையாது. சரிங்களா? ஆனா வார்த்தை ஜாலத்தை சீமான் சொல்லியிருக்காரு, அவர் ஒரு புத்திசாலித்தனமான தலைவர் அப்படின்னு. சில இடங்கள்ல அவர் புத்திசாலித்தனமா செஞ்சிருக்கிறாரு. கட்சியே முங்குற இடத்துல எல்லாம் அவர் வந்து காப்பாத்திருக்கிறாரு, ஆட்சியே நடத்தி முடிச்சிருக்கிறாரு. ஆனா சில இடங்கள்ல தோற்று போயிருக்கிறாருல. அப்படின்னும் போது சீமான் வந்து அதிமுக பக்கம் அவர் நகர்ந்தாலும் அதிமுக சீமான் பக்கம் நகருமா அப்படின்னா கிடையாது. அதனால அவர் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் கதை தான் இங்க நம்ம பார்க்கணும். சீமான் தனித்தே கலந்து காண்பதுதான். இனி ஒரு 2 தேர்தல் ஆனாலும் பரவாயில்ல, சீமான் முன்வைத்து தத்துவம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் 2 தேர்தல் ஆனாலும் பரவாயில்ல, வெற்றி பெறணும். என்னங்க ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்கிறான் ஊடகவியலாளர், அந்த ஒரு ஒற்றை கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஏறத்தாழ அரை நிமிடம் எடுத்திருக்குது. அந்த அப்படியே அரை நிமிடம் பார்த்து துண்டிச்சிட்ட பார்த்து படிச்சு பதில் சொல்றது என்னடா பார்த்தா சப்பையா வெயிட் அண்ட் சி, மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப அவருக்கு இவர் புத்திசாலி தான். திராவிடர்களுக்குள்ளே கிடையாது. திராவிடர்கள் எப்பவுமே ஆரியத்தை எதிர்ப்பது மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த எதிர்க்கிறதாக சொன்ன ஆரியத்தை தான் போய் 400 கோடி ரூபாய் கொடுத்து எனக்கு மூளை இல்ல, மண்டையில இருக்கிறதெல்லாம் வெறும் சாணி, அதனால எனக்கு என்ன செய்ய டாக்டிக்ஸோ ஸ்ட்ராட்டஜி கொடுடா அப்படின்னு அவன்கிட்ட போய் நடந்தா இல்லையா? நானும் கொச்சைப்படுத்திருக்காங்க பேசல, நடக்குது, நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்கும். திராவிடர்கள் புத்தி கிடையாது. When comparing with Stalin and எடப்பாடி வந்து பிரில்லியன்ட் தான். ஏன்னா எங்கேயுமே எடப்பாடியார் வந்து தன்னுடைய தகப்பனாருடைய பேரையோ தன்னுடைய பின்னணியோ எங்கேயும் சொல்லல. மூச்சுக்கு முன்னோதர நான் கருணாநிதியின் மகன், அதுக்கு என்ன இப்போ யாராவது இல்லைன்னு சொன்னாங்களா என்ன? நான் கருணாநிதியின் மகன் அல்லவா? என்ன சாதனையை சொல்லு, உன்னுடைய இதை சொல்லு, சரி புரியுதுங்களா? அதனால தெலுங்கு சின்ன மேளம் கருணாநிதி ஸ்டாலினை விட ஐயா பழனிசாமி கவுண்டர் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் தான்.